திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 144 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 144 1. போருக்கும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் வருகிறது, the God who trains, who prepares, who teaches. யார் அவரு? நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர், நம்மை பழக்குவிக்கிறவர், நம்மை படிப்பிக்க செய்கிறவர். the God who trains. எதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறாரா? வாழ்க்கையின் யுத்தங்களை நாம் எதிர்கொள்ள, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கைகளையும் உங்கள் விரல்களையும் உங்களுடைய வாழ்க்கையை நான் யுத்தத்திற்கு என்ன பண்றேன்னா படிப்பிக்கிறேன். ஐ ட்ரெயின் யூ, ஐ ப்ரிப்பேர் யூ. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. அதில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது அவசியம். ஆண்டவர் சொல்றார், எத்தனை நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன். விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி இருப்பீங்க, கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் நம்மை படிப்பிக்கிறார், நம்மை பழக்க வைக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். when God trains, when God prepares, ஆரம்பத்தில் அது எப்படி இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா முடிவில் எப்படி இருக்கும்னா அது சம்பூர்ணமாக இருக்கும். when God prepares, it pains, but in the end it is a greatest pleasure. ஆண்டவர் பழக்குவிக்கும் பொழுது அது எப்படி தான் இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அவர் நம்மை எல்லா காரியத்திலும் நம்மை பழக்குவித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது சுகந்தரித்துக் கொள்கிறது. சங்கீதக்காரன் அற்புதமாக எழுதுகிறார். 18ஆம் சங்கீதம் 32, 33, 34 வாசிங்க. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி, மான்களின் கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எப்போ நிறுத்துறார்னா நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல் மாற்றி அதற்கு பிறகு எங்க நிறுத்துறார்னா உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல பலப்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி மாற்றி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்ன பண்றாரா நிறுத்துகிறார். ஆஃப்டர் த ட்ரைனிங் ஆண்டவர் என்ன தர்றாரா ப்ரமோஷன், மேல நிறுத்துகிறார். சொல்றாரு பாருங்க 34, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி, வெண்கல வில்லும் என் புயங்களால் என்னுடைய கைகளினால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். யுத்தத்திற்கு ஹல்லேலூயா. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கும் பொழுது கை என்ன ஆகுதான் வெண்கல அம்புகளை முறிக்கிறது. ஆண்டவருடைய ட்ரைனிங் ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான், ஹார்டான ப்ராசஸ் தான். ஆனா அதுல பெரிய ஒரு பிளஷர், பெரிய ஒரு சந்தோஷம் அதுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் நடக்கிறவர்கள் பூரண சமாதானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதில் நடக்கிறவர்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அதில் நடக்கிறவர்கள் தேவனுடைய திட்டத்தை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். when God prepares, he provides. when God prepares, he protects. when God prepares you, he has a plan for you. படிப்பிக்கிறார் என்றால் அவரே பாதுகாப்பார், ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அவரே ஆத்மாவை போஷிப்பார், வழி நடத்துகிறார் என்றால் அவரே வாசல்களையும் நமக்கு திறந்து தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. when God prepares, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினா பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினா பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். 40 ஆண்டுகள் உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை வைக்கிறார். ஆண்டவரே இங்கே நல்லா இருக்குப்பா, ரொம்ப சாப்பாடு தட்டுக்கு கைக்கு வந்துருது, எல்லாரும் அப்படி போகும்போது வணக்கம் போடுறாங்க, இளவரசியின் குமாரன் சொல்றாங்க. ஐயோ ரொம்ப அற்புதமா இருக்கு ஆண்டவர், சூப்பர், 40 வருஷம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் சொன்னா போதும்பா, இப்ப எங்க போ வட்டாந்தரைக்கு போ. ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து விட்டீங்க? வட்டாந்தரத்துல ஒன்றும் இல்லை, இவன் போய் சாப்பாடு எடுக்கணும்.
இவர் போய் பிரயாசப்படணும், இவர் போய் ஆடுகளை மேய்க்கணும். கத்தியையும் அதிகாரத்தையும் பிடிச்ச கை இப்போ எதை பிடிக்குது? ஆடு பின்னாடி போ. பெரிய பட்டயங்களையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் உடுத்தி கொண்டு ராஜாவை போல் சுற்றி வந்த மோசேக்கு இப்போ என்ன ட்ரைனிங்னா, ஆடுக்கு போ, ஆடு பின்னாடி போ, கொம்பை எடு. இப்போ வணக்கம் போட ஆள் இல்ல, இப்போ உயர்த்த ஆள் இல்ல, வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க ஆள் இல்ல. இப்படி விட்டாரான்னு பார்க்கலாம். அடுத்த ட்ரைனிங் எங்க கொண்டு போறாருன்னா, வனாந்தரத்திற்கு. உயர்ந்த ஸ்தலம் வட்டாந்தரை, அடுத்தது வனாந்தரத்திற்கு கொண்டு போய் 40 ஆண்டுகள் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். பின்பு அவன் கண்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆண்டவர் வைக்கிறார். When God prepares. அது உயர்ந்த ஸ்தலமா ஆரம்பத்தில் இருக்கலாம், அடுத்தது வட்டாந்தரையா அது மாறலாம், அதற்கு பிறகு வனாந்தரமாயும் அது மாறலாம். ஆனால் அதற்கு பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் நமக்கு நிச்சயம் உண்டு. when God prepares. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினால் சொல்லுங்க, அதுல பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினால் அதுல என்ன இருக்குன்னா பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினால் அவரே அதை பார்த்து கொள்வார். இந்த ஆயத்தத்தின் நாட்களில் வாழ்க்கையில எல்லாரும் போகக்கூடிய ஒரு பீரியட், ஒரு காலகட்டம் என்னவென்று சொன்னால் the silent period in preparation. ஒரு மௌனமான நாட்கள். வேதாகமத்தில் ஆசாபு தன்னுடைய சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 83 1ஆம் வசனம். தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். ஏன் சொல்றார்னா 2ஆம் வசனம் சொல்றார், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எனவே தேவனே மௌனமாய் பேசாமல் சும்மா இராதேயும். யாரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுதல. சும்மா இருக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு, மௌனமா இருக்காதீங்க ஆண்டவரே, பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. தாவீதுக்காரன் இன்னும் அற்புதமா எழுதுகிறார். 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, என் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் குழியில் இறங்குறவர்களுக்கு சொல்றாரு, நீங்க மௌனமா இருந்துராதீங்க ஆண்டவரே, நீங்க பேசாம இருந்துராதீங்க ஆண்டவரே, நீங்க சைலண்டா என் வாழ்க்கையில இருந்துராதீங்க ஆண்டவரே. இதெல்லாம் இவங்க போன இந்த சைலண்ட் பீரியட்ல எழுதுறாங்க. அப்பா மௌனமா இருந்துராதீங்க, பேசாம இருந்துராதீங்க, சும்மா இருந்துராதீங்க, ஆண்டவர் ஏதாவது செய்யுங்கப்பா. தாவீது சொல்றாங்க, ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே. நீர் மௌனமாக இருந்தால் நான் படுகுழியில் இறங்குறவனுக்கு இருக்கிறேன். என் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கிறது, என் வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது, என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது, என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது, என்னோடு பேசாதிராது. The period in preparation includes the period of silence. ஆண்டவருடைய மௌனம். தினந்தோறும் சபைக்கு வரோம், ஆண்டவர் தினந்தோறும் பேசுறாரா? சிலருக்கு பேசுவாரு இருக்கலாம். சிலர் சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறாரா? என் ஜெபத்துக்கு பலன் இருக்கா? என் உபவாசத்துக்கு பலன் இருக்கா? இவ்வளவு போராடுறேன், ஒரு மாற்றமே இல்லையே. ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார்? ஏன் செய்யல? ஏன் இன்னும் எனக்கு செய்யல? ஏன் இன்னும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை? ஏன் வாழ்க்கை அதே நிலைமையிலே இருக்கு? ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். வாழ்க்கை அதே நிலைமையிலே இருந்தா வாழ்க்கையில எல்லாருக்கும் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். தண்ணி தேங்கியே இருந்தா எப்படி நாத்தம் தானா வருமோ, புழுக்கள் தானாய் வருமோ, வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா வாழ்க்கையில என்ன வந்துடும்னா எல்லாருக்கும் ஒரு சோர்வு. ஆண்டவரே ஆசாபு சொல்லுகிறார், மௌனமாயிராது, ஏதாவது செய்யுங்க. ஆனா உண்மை என்னவென்றால் ஆண்டவர் சில நாட்கள்ல மௌனமான காலத்தில் நம்மை நடக்க பண்ணுகிறார். அந்த மௌனமான காலத்தில் ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறார். வித்தவுட் எஸ்தர் புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுந்திருந்தார், ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பினார். இன்னும் சொல்றாங்க, அந்த புஸ்தகத்தில் ஆண்டவருடைய நாமமே இல்லை. There is no mention of God. மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை வேலை ஸ்தலத்தில். அவனோடு வேலை செய்கிற ஆமான் அவன் மேல்
பொறாமை கொண்டு ஏதோ ஒரு நோக்கத்தின் நிமித்தம் அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆமான் யாருன்னா ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப க்ளோஸ். அதனால ராஜாவை எப்போ வேணா சந்திப்பான், வருவான், போவான். அப்படிப்பட்ட ஒரு 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 ஸ்டாண்டர்டு, அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல அவன் இருக்கிறான். ஆனா மொர்தெகாயோ வாசல்ல நிற்கிறான். ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய திட்டங்களை தீட்டி பெரிய தூக்கு மரம் ஊரே பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணியாச்சு. இது யாருக்கு தெரியும்னா மொர்தெகாய்க்கு தெரியும். மொர்தெகாய் சொல்றா, எஸ் சார், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேறு வழியா வரும். இது எனக்கு மட்டும் செய்யப்பட்ட தூக்கு மரம் அல்ல, இது இஸ்ரவேல் ஜனத்திற்கே எனக்கு பின்பதாக வரப்போகிற பெரிய ஆபத்து. இதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் பேரே இல்லையே, எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவருடைய அப்பியரன்ஸே இல்லையே, எதுக்கு நான் ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் நான் கையை நீட்டினேன், பேசினேன், சொப்பனத்தில் வந்தேன், நான் வார்த்தையை கொடுத்தேன், ஒன்றும் இல்லைங்க. ஒரு வார்த்தை வரல, ஒரு தீர்க்கதரிசனம் வரல, யாரோ தீர்க்கதரிசி அனுப்பப்படல, ஏதோ ஊழியக்காரங்க வரல, வானத்திலிருந்து வாசல் திறக்கப்படல, நதிங். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த எல்லாரும் சொல்லுங்க, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் இத்தனை நாள் வாசிக்கப்படல. இத்தனை நாள் ராஜாக்கு நல்லா தூக்கம், தினந்தோறும் தூங்குறாரு, தினந்தோறும் நல்லா எல்லாம் வீசுறாங்க, நல்லா தூங்குறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. மைண்ட்ல ஒரு நாளும் என்ன வரலன்னா கிரானிக்கல்ஸ் அந்த புக்ல எழுதுவாங்க இல்லையா, ராஜாக்கு யாரெல்லாம் உதவி செய்தான்னு, அது ஞாபகம் வரல. ஆனால் தூக்கு மரம் என்னைக்கு செய்யப்பட்டதோ அன்னைக்கு ராஜாவோட தூக்கம் போச்சு. ஆண்டவர் எந்த புஸ்தகம் மூடப்பட்டிருந்ததோ அதை தூக்கிட்டு வர சொல்றாரு. இப்போ வாசிக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல அந்த ராத்திரியிலே கர்த்தர் ராஜாவோடு பேசினார் வராது. There is no mention of God. சில நேரத்தில் குவைட் பீரியட், சைலண்ட் பீரியட், ஆண்டவரே இல்லாதது போல தான் இருக்கும். ஆனா என்ன நடக்கணுமோ உங்க வாழ்க்கையில அது தப்பாம, அது தவறாம, அவர் எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படி எல்லாம் அவர் சொன்னபடியே அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த ஆமான் திட்டம் போட்டானோ பாருங்க, இன்னைக்கு மொர்தெகாய்க்கு அதே திட்டத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லா சதி திட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களாக கர்த்தர் மாற்றுவார். Every plots will turn as a plan in your life when God prepares you. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தினால் எல்லா சதி திட்டங்களும் உங்களுக்கு திட்டமாய் மாறும். சதி திட்டம் இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா மொர்தெகாய்க்கு திட்டமா மாறிடுச்சு. மொர்தெகாயை இப்ப ஆசீர்வதிக்கிற திட்டமா மாறியாச்சு. மொர்தெகாய்க்கு நன்மை வரக்கூடிய ஒரு திட்டமாய் மாறியாச்சு. மொர்தெகாயை உயர்த்துகிற திட்டமாய் மாறிவிட்டது. எப்போ பேசணுமோ அப்போ ஆண்டவர் பேசும். ஆண்டவர் நம்மள மாதிரி இல்லை, சும்மா பேசிட்டு இருக்க ஆள். ஆனா எப்போ பேசணுமோ உங்களுக்காக, எனக்காக, எப்போ பரிந்து பேசணுமோ, எப்போ சகாயம் செய்யணுமோ, எப்போ கையை நீட்டினா நமக்கு காரியங்கள் நடக்குமோ, எப்போ எழுந்தறினா நமக்கு மேன்மை வருமோ, அப்பெல்லாம் தவறாம எந்த ஒரு பாதபட்ச பார்க்காம, அப்போ நம்ம பாவத்திலே இருந்தாலும் நமக்காக எழுந்தருளி அவர் கிரியையை நடப்பிப்பதில் அவரை போல ஒருத்தரும் இல்லைங்க. அவர் தேவன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தேவன் எனக்காக அவர் எழுந்தருளுவார். No matter what comes against me, எது எதிர்த்து வந்தாலும் அவர் திட்டத்தை தடுப்பவன் யார்? அவர் வைத்திருக்கிற நன்மையை தடுக்கிறவன் யார்? குடியில தூக்கி போட்டாங்க. வேதம் சொல்லு, கர்த்தர் அவனோடு இருந்தார். என்ன பிரயோஜனம்? அவனோடு இருந்து குழியில தானே இருக்கிறான். ஏன்னா குழி தான் ஒரு திட்டம். சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. வேதம் சொல்றது கர்த்தர் அவனோடு இருந்தார். என்ன பிரயோஜனம்? சிறைச்சாலையில ஆண்டவர் அவனோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் வெளியே சுத்துறாங்க, வெளியே போறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் வாழ்க்கை சூப்பரா இருக்கு. நான் சிறைச்சாலையில இருக்க, ஆண்டவர் என்னோட. ஆண்டவர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நோ யூஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா சிறைச்சாலை தான் ஆண்டவருக்கு ஒரு திட்டம். அவர் கூடார மறைவிலே ஒளித்து, அவருடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து கண்மலையின் மேல் அமர பண்ணுங்க. நம்ம நினைச்சிருக்கோம் ஒளிச்சு வச்சிட்டு இருக்காரு, மறைச்சு வச்சிட்டு இருக்காரு, ஒன்னும் நடக்கல, மாறல, சைலண்டா இருக்கிறாரு, இப்படிதான் முடியும் போல. இல்ல இல்ல, கூடார மறைவில ஒளித்து அவருடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் வைத்திருந்தால் உங்களுக்கான பர்பஸ், ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்றாருன்னா உங்களுக்கான அற்புதம் நிச்சயம் நடக்கும். அவர் பள்ளத்தாக்கில் உங்களை நடத்தினாலும், அவர் பிரம்மாண்டமான இடத்தில் நடத்தினாலும் ஒண்ணு அவர் தான் போஷிக்க போறார், அவர் தான் நடத்த போறார், அவர் தான் பார்த்து கொள்ள போகிறார், அவர் தான் சகாயம் பண்ண போகிறார்.